வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோகா, ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் அனதர் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆல்ரெடி 2 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பாருங்கள். இது மூணாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். மூணாவது கொஷின், வாட் இஸ் கோவிட்? எக்ஸ்பிளைன் இட் காசஸ், மோட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட், சிம்டம்ஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, கொரோனான்றது கோவிட்-19 ஃபுல் ஃபார்ம் என்ன? கொரோனா வைரஸ். திஸ் இஸ் 2019. இது 2019 தான் வந்துச்சு. இது ஒரு இன்ஃபெக்டியஸ் டிசீஸ். எங்கேருந்து காசு ஆச்சுன்னா, SARS COVID-2 வைரஸ் அப்படின்றாங்க. இது ஃபஸ்ட்டு எங்கே ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா, identified in China December 2019 and rapidly spread worldwide leading to global pandemic. கொரோனாலாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு சைனாவில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்காக வந்துச்சு. வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னா, மக்கள் வெளியில் போனால், இப்போ நம்ம ஊர்லேருந்து வெளியில் போயிட்டு வந்தால், நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம்னா கொரோனா வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்துலேயே மக்கள் உள்ளே தான் இருந்தாங்க. அப்படியே மாரி ஹாஸ்பிட்டல் போகிறது, மார்க்கெட் போகிறது, அதுமாரி போனதுனால தமிழ்நாடுக்குள்ளேயும் கொரோனா வந்துடுச்சு. வந்தோடனே பேண்டமிக்னு ஒன்று ஆல் ஓவர் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எல்லாம் அறிவிச்சாங்க, யாரும் வீட்டை விட்டு வராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. வெளியூர்லேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க சைனா மக்கள். அப்புறம் வெளியூருக்கு போயிட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்துருப்பாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் காரணமாக இல்லை வேறு ஏதாவது ரீசன் காரணமாக நம்ம ஊருக்கு வரும்போது அவங்க மூலமாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. நிறையா பேர் கொரோனா அப்போ இறந்தாங்க. கிட்டத்தட்ட மோர் தென் லேக்னே சொல்லலாம் இறந்தாங்க. இது மெயினாக எங்கே அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, நம்மளோட லங்ஸில் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆச்சு. அப்படி அஃபெக்ட் ஆகும்போது இது சிவியர் இல்னஸ்க்கு கொண்டு போச்சு. சரியா? இதான் ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன். ரொம்ப கதை மாதிரி தான் சொல்லியிருக்கேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக எழுதுங்க, அவ்வளோதான். அடுத்து, காசஸ் ஆஃப் கோவிட்-19. காஸ் ஆஃப் கோவிட்-19 எங்கேருந்து காசு ஆச்சு அப்படின்னா, SARS-CoV-2. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, அனிமல்ஸ் கிட்டே இருந்து, பேட் என்ற ஒரு அனிமல் கிட்டேருந்து தான் வந்துச்சு. வவ்வால் சொல்லுவாங்கள்ல, பேட் என்ற அனிமல் கிட்டேருந்து தான் வந்துச்சு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமனுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, அந்த அனிமலை சாப்பிடுவாங்க. சைனாலாம் அந்த அனிமல் சாப்பிடுவாங்க. அப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது என்னாச்சு, பேட்டுக்கு இருந்த நோய் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹியூமனுக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. மோட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட் ஃபஸ்ட்டு த்ரூ த ஏர், செகண்ட் பை டச்சிங், தேர்ட் க்ளோஸ் கான்டாக்ட். த்ரூ த ஏர்ன்றது இது எப்படி காற்று மூலம் பரவுச்சு. பை த தின்னி டாப், யாருக்காவது கோல்டு, ஸ்னீஸு, இல்லை நம்மக்கிட்ட பேசினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொரோனா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அவங்கக்கிட்டேருந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். பை டச்சிங், செகண்ட் பாயிண்ட் பை டச்சிங். நம்ம அவங்கக்கிட்ட இதெல்லாம் வைரஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம அவங்க சர்ஃபேஸை தொடுறது, அவங்களோட ஃபேஸை தொடுறது, அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் அந்த கொரோனா வந்துடும் டச் பண்ணுறதுக்கு மூலமாக. அடுத்து க்ளோஸ் கான்டாக்ட்ன்றது ஒரு பர்சனை அஃபெக்ட் ஆகிருக்கும். அவங்க பக்கத்தில் போய் நம்ம உட்காருறது, இல்லை அவங்கக்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது மூலமாக அஃபெக்ட் ஆகும். இதுதான் மோட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட். 3 மூலமாக அஃபெக்ட் ஆகும். என்னென்ன? த்ரூ த ஏர், பை டச்சிங், க்ளோஸ் கான்டாக்ட். இந்த 3 மூலமாகவே கோவிட் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும்னு சொல்லலை, அஃபெக்ட் ஆச்சு. சரியா? இப்போயும் கோவிட் வந்துச்சு. ஆனால் இது வேக்சினேஷன் எல்லாமே அப்போயே கண்டுபிடிச்சதுனால கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக போராட்டினா ஒரு வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே. எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளாம் லாக்டவுனில் இருந்தோம். எஜுகேஷனில் எல்லாமே வீட்டிலேருந்து தான் படித்தோம் இல்லையா? ஒர்க்கிங் பீப்புளுக்கெலாம், ஐடி செக்டரில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் வேலை போச்சு. இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் கொரோனாவை பற்றி. ஆனால் நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும்
இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் ஆஃப் COVID-19. என்னென்ன சிம்டம்ஸ் வந்துட்டு கொரோனா வந்தப்போ இருந்துச்சு அப்படின்னா, ஃபீவர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபீவர் வந்துச்சு, காஃப் இருந்துச்சு, டயர்ட்னஸ் இருந்துச்சு, லாஸ் ஆஃப் டேஸ்ட், நம்மளுக்கு வந்து டேஸ்ட் தெரியாமல் போச்சு, என்ன ஸ்மெல்ன்றது தெரியாமல் போச்சு, கொஞ்சம் த்ரோட் பெயின் வந்து நிறையா ஆச்சு, உடம்புலாம் வலிச்சிச்சு, பாடி பெயின், ஏக்ஸ் பெயின், இது எல்லாமே வந்துட்டு வந்துச்சு. ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் மூச்சு விட முடியல, கோல்டு, ரன்னிங் நோஸ், ஹெட்டேக், டயரியா, வாமிட்டிங், இது எல்லாமே வந்துட்டு இவ்வளோ சிம்டம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ சிம்டம்ஸ் இல்லை, சாதாரண ஃபீவர் இருந்தாலே நீங்கள் வந்து உடனே அந்த ஏரியா வந்து பிளாக் பண்ணாங்க, இந்த ஏரியா பக்கம் யாரும் போகக்கூடாது சொல்லி போட்டாங்க, இத்தனை பேர் கொரோனாவால் நிற்காங்க, ஒரு கயிறு கட்டி இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கயிறெல்லாம் கட்டுனாங்க, எல்லாமே வந்து பண்ணாங்க. இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இருந்ததுனால தான் அவ்வளோவும் பண்ணாங்க. ஓகேவா? ஆனால் வந்து நிறையா பீப்புளுக்கு வந்து சிம்டம்ஸே இருந்திருக்காது. ஆனால் வந்துட்டு அவங்க கோவிடால் பாதிக்கப்பட்டாங்க. எப்படி அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட அவங்க பேசும்போது அவங்க மூலமாக கோவிட் வந்து வந்துச்சு. அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் COVID-19. என்னென்ன ட்ரீட்மெண்ட் COVID-19 அப்போ என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது. ஃபார் மைல்டு கேஸ், நார்மலாக வந்து மைல்டு கேஸ்னால் நார்மலாக இருக்கும். கொரோனா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இப்போ ஃபீவர் வந்துருச்சு, அப்போ வந்து அவங்க கொரோனா வந்தப்போலாம் ரொம்ப பயந்தோம், நம்ம வந்து கோவிட் அப்போ நம்மளுக்கு கொரோனா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போது வந்து வீட்லேயே வந்து ரெஸ்ட் எடுக்கணும், ப்ளென்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸை வந்து நிறைய ஜூஸ் வந்து குடிக்க சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெல்லிக்காய் காலைங்க தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு குடித்தோம், இது முருங்கைக்கீரை சாப்பிட்டோம், ஃபீவர் மெடிசன் வந்துட்டு எடுத்தோம். ஃபீவர் மெடிசன் எது சாப்பிட்டோம் நம்ம? இப்போ பேராசிட்டமால் வந்து சாப்பிட்டோம், டேக் ஃபீவர் மெடிசன். அது ஐசோலேட் டு அவாய்ட் ஸ்ப்ரெட்டிங். நம்மளுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா நம்ம தனி ரூமில் இருந்தோம் அப்போது. ஆனால் இப்போ வந்து ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா அம்மா கூட அப்பா கூட, ஏன்னா அப்போ வந்துட்டு இருக்கிறது நல்லது. ஆனால் இப்போ வந்துட்டு நார்மலாக இருக்கிற ஃபீவர் தான் சொல்லிட்டு நம்ம நார்மலாக இருக்கணும். இது சிவியர் கேசஸ்னால் ஹாஸ்பிட்டல் போகணும் கண்டிப்பாக. ரொம்ப ஃபீவர் விட்டு அடிக்குது, தொடர்ந்து ஒரு 2 to 3 days கண்டினியூஸாக இருக்குது, நம்மளால் டாலரேட்டே பண்ண முடியலன்ற பட்சத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். ஆக்சிஜன் சப்போர்ட், அவங்க ப்ரீத்திங் ப்ராப்ளமும் ஏற்படும் அந்த டைமில், அப்போ ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்கணும். அப்போது வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி மெடிசன் கொடுப்பாங்க? ஆன்டிவைரல், ஸ்டெராய்ட்ஸ், ஒன்லி ப்ரிஸ்கிரைப் பை டாக்டர்ஸ் சொன்னது மட்டும்தான் வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன். ஃபஸ்ட்டு வந்து மாஸ்க் போட்டாங்க, செகண்ட் வந்துட்டு சோப்பை வச்சு கழுவுங்க, சானிடைசர் வச்சு கழுவுங்க சொல்லிட்டு சொன்னாங்க. கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு வந்து போகாதீங்க, அவாய்ட் க்ரௌட்ஸ் அண்ட் கீப்பிங் டிஸ்டன்ஸ். அதான், கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம வந்து மிலிட்ரி கேண்டீன் அப்புறம் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா பாக்ஸாக அப்போல்லாம் போட்டாங்க, 1 meter டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி போட்டாங்க இல்லையா? அதுதான், அப்படி போட்டு அந்த பாக்ஸில் மட்டும்தான் நிற்கணும். அந்த பாக்ஸை விட்டு கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா முன்னாடி இருக்க பேஷண்ட்டு கொடுக்கலாம், பின்னாடி இருக்க பேஷண்ட்டு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஊடால நிற்கும்போது எப்படினாலும் நம்மளுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? குட் வென்டிலேஷன், இன்டோர் ஸ்பேஸ், ஒரு நல்ல வென்டிலேஷன் இன்டோர் ஸ்பேஸில் இருந்துச்சு அப்படின்னா அது மூலமாகவும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இவ்வளோ கொஞ்ச நாள் 1 year எடுத்துச்சு கிட்டத்தட்ட வேக்சினேஷன் கண்டுபிடிக்க, சரியா? அதுக்கப்புறம் ஊசின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, கோவேக்சின் அப்படின்னு ஒரு ஊசி கண்டுபிடிச்சாங்க. இன்னொன்று என்ன ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்க்ளூஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன எழுதணும் அப்படின்னா, டஃப் டைம் நெவர் லாஸ்ட், பட் டஃப் பீப்புள் டூ. வி ஆல் ஓவர்கம் COVID-19 வித் கேர், கரேஜ் அண்ட் காம்பசிஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த டைமில் டஃப்பான ஒரு டைம், நம்ம அதை வந்து லாஸ் பண்ணலை, போராடணும். எத்தனை உயிர் வந்து காப்பாற்ற முடியுமோ போராடணும். ஆனால் உயிர் போச்சு போலன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் டஃப்பாக இருந்தாலும் நம்ம வந்து COVID-19 ஓவர் கம் பண்ணோம். எப்படி ஓவர் கம் பண்ணோம்? கேர் பண்ணி, கரேஜாக என்கேஜ் பண்ணி,
மக்களால் மக்களாக என்கரேஜ் பண்ணி காம்போசிஷன் பண்ணோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.